என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. ஏன் நேத்தைக்கு வீட்டுக்கு எப்படி போன? பஸ்ல வர வர எங்கள்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட பத்தியா? ஆமா, உங்ககிட்ட எல்லாம் எதையும் ஷேர் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டானா? இனிமே ஏதாவது புத குழியில கொண்டு தள்ளி விடுவான், அந்தால போய் தோல. ஆனாலும் உனக்கு ஒரு லவ் செட் ஆவேன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பொறாமப்படாதேனா? போன மாசம் உன் ஆளு காலேஜ்ல டூர் போனாவேலாம், உன் ஆளு போனானா? ஆமா. அப்பனா அடுத்த மாசம் நம்ம காலேஜ்ல இருந்து டூர் போறாவேலாம், ஒன்னே ஏன் விடல? எனக்கு ஏதாவது ஆயிரம் பயப்படியாவ? கேரிங் தானே? ஓ கேரிங். இதே கேரிங்க ஏன் அந்த பையன்ட்ட நீ காமிக்கல? டூர் போனா உனக்கு ஏதாவது ஆயிரானு நீ டூர் விட்டுருக்க கூடாதுல? அது எப்படி நான் போக கூடாதுன்னு சொல்ல முடியும்? அவங்க ஆம்பளை தானே. ஆனா நான் சொல்லதை தெளிவா கேட்டுக்க பத்துக்கா. அவன் தெளிவா இருக்கான், உன் வாழ்க்கையும் சேர்த்து அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். லூசு. அவர் இஷ்டத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் என்ஜாய் பண்ணுவாராய், நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரப்படாது. அவன் கரெக்டா தான் அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். ஒன்னேதான் அதை பண்ண கூடாது இதை பண்ண கூடாது, இதை பண்ணியே விட்டுட்டு போயிருவேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். நீ நல்லா ஆமசாமி போட்டு மண்டைய ஆட்டிக்கிட்டு இரு. அதான் அனு, சரி அதை விடு. சைக்கிள் டெஸ்ட் நல்லா பண்ணியா? அப்படிதான், அப்படியே கதையை மாத்திரு. என்னமோ படிச்சேன், என்னைக்கு ஃபெயில் ஆனாலும் இந்த படத்துக்கு மட்டும் ஃபெயில் ஆயிரவே கூடாது, எப்படியாவது 5 மார்க் எடுத்து பாஸ் ஆயிரணும்னு சொல்லிட்டு படிச்சேன். ஏன் லேடி ஹிட்லர்ட்ட ஏற்கனவே வீட்டுல மாட்டிட்டு இருக்கிறது காணாதா? ஃபெயில் ஆயிட்டேன், எக்ஸ்ட்ரா கிளாஸ்னு சொல்லிட்டு 5:30 வரைக்கும் கழுத்தறப்பாவ. எப்படி நீங்க 2 பேரும் பாஸ் ஆயிருவியான்னு தெரியும். அதான் என்னமோ கொஞ்சமாவது பார்த்தேன். ஏன் கணக்குப்படி 7 மார்க் வரன்னு நினைக்கேன், பாப்போம். ஏன்னா என் கணக்குப்படி 7 மார்க் வந்தாதான் அந்த லேடி ஹிட்லர் எனக்கு 6 மார்க்காவது போடும். ஆனா உங்க 2 பேரும் வீட்டுல நல்லா இருக்கேன்ல. ஒரு நாள் எங்க வீட்டுல வந்திருந்து பாரு. இவ என்னத்துக்கு இப்படி இருக்கான்னு தெரியல. எடி ஏ கனி. ஏன் கனி? நான் தெரியாம தான் கேட்கேன். நீதான் ஆதிய நல்லா திட்டின, ஏன்னா உன்னால படிக்க முடியலன்னு சொல்லிட்டு திட்டின. இப்ப ஏன் நீ உருவன்னு இருக்க? இல்லையே, அது என்ன எப்ப பார்த்தாலும் உன் கண்ணு மட்டும் வேர்த்துட்டே வருது. பிறகு கனி, இன்னைக்கு சைக்கிள் டெஸ்டுக்கு 10 மார்க்குக்கு 13 மார்க் வாங்குவ போல. ஏன்? இல்ல, அதுகிட்ட இனிமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்ட. இப்போ உன் மனசு தெளிஞ்ச நீரோட மாதிரி இருக்கும்ல. நேத்தை ஃபுல்லா இருந்து புக்கே கரைச்சு குடிச்சிருப்ப, இதுல 13 மார்க் வாங்காம இருப்பியா என்ன? குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். வந்துட்டா லேடி ஹிட்லர். குட் மார்னிங் மேம். சைக்கிள் டெஸ்ட் நல்லா பண்ணீங்களா? மேம் குட் மார்னிங். ஏன் ஒரு தடவை சொன்னா காணாதா? இல்ல மேம், எல்லாரும் குட் மார்னிங் சொல்லும்போது உங்களே பார்த்துட்டு இருந்தனா, அதான் குட் மார்னிங் சொல்லதுக்கு மறந்துட்டேன். சை, எனக்கு வந்து பிறந்திருக்கு பாரு. சும்மாவே இருக்க மாட்டியா? சைக்கிள் டெஸ்ட் எல்லாம் நல்ல அழகு போல எழுதி இருக்கீங்களே. ஆமா மேம். நீங்க என்ன எனக்கு அவ்வளவு இஷ்டமா? ஐயே, நான் வீட்ல இருந்து முட்டி முட்டி படிச்சிருக்கேன், எப்படியே நல்ல மார்க் தான் வாங்குவேன். அதுக்கு இதுக்கு டான்ஸ் ஆடி ஆடி பதில் சொல்லுது கோம்ப. நீ வீட்ல இருந்து முட்டி முட்டி படிச்ச லட்சணம் இப்ப வெளிய தெரியும் பாரு. மேம் கரெக்ஷன் பண்ணிட்டீங்களோ? மேடம் கரெக்ஷன் பண்ணிட்டீங்களா? ஆமா. 8 இருந்து 9 மணி வரைக்கும் தானே டெஸ்ட் வச்சாவ. முத பீரியடே 9 மணில இருந்து 9:45 வரைக்கும் தான். இப்பதான் மணி 9:45. அதுக்குள்ளால எப்படில கரெக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கோம்? மேட்ச் தானே, சீக்கிரமா முடிச்சிருவாவ. நான் வேற பஞ்சு டயலாக்கா அடிச்சு விட்டனே. கயல் மேம் 6.5. Thank you மேம். அப்பாடா பாஸ் ஆயிட்டோம். அஜய். நானா மேடம்? கிளாஸ்ல பெஞ்ச் கொண்டாட்டே இருக்கீங்களோ? நானே தான் மேம், நானே தான். மேடம் 10க்கு 9 மார்க் வாங்கியிருக்கேனா? ஏன் மேம் என் பேப்பரை தூக்கி போடுறியா? 1 மார்க். வாயை திறந்தானே வை. ஒரு வாரமா இதே டாபிக் தான் எடுத்துட்டு இருக்கேன். பரவ அஜய், இந்த 1 மார்க் கூட எதுக்கு போட்டிருக்கேன் தெரியுமா? நல்ல பிள்ளைனா மேம். பியார ஒழுங்கா எழுதி இருக்க, அதுக்காண்டி தான் இந்த 1 மார்க் போட்டு விட்டுருக்கேன். என் பேப்பரை பார்த்து தானே எழுதுன, பியாராவது உன் பேரை எழுதுனியா? என்ன நீ பியார் மட்டும் தானே எழுதி இருக்க? அனு, கடவுளே எப்படியாவது என்னைய பாஸ் பண்ணி விட்டுரு. 5 மார்க் எடுத்தா காணோம். நான் மட்டும் பாஸ் ஆயிட்டேன்னா என் மம்மியை உன் கோயிலுக்கு கூட்டு வந்து என் மம்மிக்கு மொட்டை போடேன். இதெல்லாம் என்ன அளவுக்கு தான் தெரியுதுன்னு தெரியல. 6 மார்க் என்னத்துக்கு தான் காலேஜ் பக்கம் வருது அவ்வளோ. கயல், என் பேப்பரை பாத்தியா? நான் 6 மார்க் வாங்கியிருக்கேன். இந்த 6 தான் 60 ஆகும், 60 தான் 90 ஆகும். வேணா பாத்துக்கா, வாயம் பாத்துக்கிட்டு தெரிஞ்சா போதும், நல்ல 90 ஆகும். அது என்னடி, நீ மட்டும் 1 மார்க் எடுத்தாலும் திட்டு கிடைக்குது, 6 மார்க் எடுத்தாலும் திட்டு கிடைக்குது. தட் இஸ் லேடி ஹிட்லர். கனி மேம் 3 மார்க். தேங்க்ஸ் மேம். உனக்கு என்ன 2 நாளா பைத்தியமா பிடிச்சிருக்கு? நானும் பார்த்துட்டே இருக்கேன், 2 நாளா பியாய் இறஞ்ச மாதிரி இருக்க.
5 மார்க்கு கீழே வாங்கினவங்க ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸுக்கு உட்காரணும், தெரியும்ல? ஓகே மேம். ஏன் மேம் 5 மார்க்குக்கு கீழே வாங்கினவங்கள மட்டும்தான் கிளாஸுக்கு அலோவ் பண்ணுவீங்களா? உட்காந்து படிக்கணும்னு யார் ஆசைப்பட்டாலும் இருக்கலாம். மேம் எனக்கு நிறைய டவுட் இருக்கா, நானும் கிளாஸுக்கு இருக்கேன். மேம் எனக்கும் டவுட் இருக்கு, நானும் ஈவினிங் கிளாஸுக்கு இருக்கேன். ஓகே, வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னா ஆஃபீஸில் போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. ஏன் இந்த கிளாஸுக்கு இருக்க கூடாதுன்னு தானே கஷ்டப்பட்டு படிச்சேன். அது பிறகு எதுக்கு நீ கிளாஸுக்கு இருக்க? வீட்டுக்கு போனாலும் சும்மா தானே இருப்பேன். ஏன் துணைக்கு தானே நீங்க 2 பேரும் இருக்கீங்க. இல்லல, நிஜமாவே எனக்கு மேத்ஸ்ல டவுட் இருக்கு. நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்கன்னு. நான் தானே ஃபெயில் ஆனேன், நான் கிளாஸுக்கு இருக்கலாம். கனி, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எல்லாம் இருக்கோம். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ ஏதோ ஒரு பிரச்சனையில தான் இருக்க. அதே கேட்டு கேட்டு வற்புறுத்துனா உன் மனசு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் அதை பத்தி கேட்காம வேற எதெல்லாமோ பேசிட்டு இருக்கேன். ஒரு பிரச்சனை இல்லன்னு எதை பத்தியும் ஓவரா திங்க் பண்ணாத. யானு நல்லா படிக்கணும் தானே ஆதிக்கிட்ட அந்த மாதிரி பேசினா. என்னாச்சு என்னாச்சு? ஏன் படிக்காமல வந்தா? ஏன் ஜெய், நான்லாம் உங்க கிளாஸுக்கு வரக்கூடாதா? நீங்க சீனியர், எப்ப வேணாலும் எங்க கிளாஸுக்கு வரலாம் போலாம். ஆதி, உன் வாய் சும்மாவே இருக்காது பத்தியா? எதுக்கு இப்போ கண்ணை கசக்கிட்டே இருக்கா? நம்மள்ட்ட பேசட்டா, நல்லா படிப்பான்னு நினைச்சோம். ஆனா சைக்கிள் டெஸ்ட்ல 3 மார்க் வாங்கியிருக்கா. கனி எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. ஆதி, நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட இதுக்கு என்ன பேர்னு எனக்கு தெரியல. ஆனா பேசாம இருக்கும்போது தான் நம்ம உறவுக்கு என்ன பேர்னு எனக்கு தெரியுது. ரேணுக்கா சொன்னது எல்லாமே உண்மைதானே? எங்க ஸ்டேட்டஸ் என்ன, உங்க ஸ்டேட்டஸ் என்ன? நாளைக்கு எங்க வீட்ல வந்து நீங்க பொண்ணு கேட்க வந்தாலும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நீங்க கல்யாணம் பண்ணணும். இவள ரேணு ஏதாவது குழப்பி விட்டுருப்பாளா? கனி இப்படி இருக்கிறதுக்கான காரணத்தை நாளைக்கே தெரிஞ்சுக்கணும். அனு, நோட்டு கொண்டு வந்துட்டீங்களா? நோட்டு தீர போறது கூட தெரியாம இருந்திருக்க. வீட்ல இருந்து ஒரு நோட்டை எடுத்து வச்சு கொண்டு வர தெரியல. என்ன பிள்ளை நீ? ஸ்டோர்ல போய் ஒரு புது நோட்டு வாங்கி தந்தது குறைஞ்சே போயிட்டியா? இது ஏன் நோட்டு? உனக்கு ஸ்டோர்ல போய் வாங்கி தரேன். என் நோட்ல உள்ள பாடத்தை பேப்பர்ல எழுதினாலே எனக்கு மார்க் கிடைக்க மாட்டேங்குது. இதுல உங்க நோட்ல உள்ளது எழுதினா எங்க கிடைக்கும்? பக்கி, புது நோட்டு தான். ஓ, புது நோட்டா? அப்பனா சரி, தந்துட்டு போங்க. தேங்க் யூ. நம்ம மேல கோவனா எதுக்கு வந்ததுல இருந்தே நம்மளே பாத்துட்டு இருக்கணும். பேருங்காதி, என்னமா 5 நிமிஷம் நின்னாலாம் என்ன நடந்ததுன்னு எல்லாம் உங்கள்கிட்ட உளறிடுவேன். உனது சிரிப்பினில் சிதறும் அழகினை பூக்க ரசித்த வாசம் பிறந்ததோ. வேர்வை துளிகளும் தீர்த்தும் பாலையின் மேலே படுகையில். அனு, ஆ, நீ சொன்னதை நான் பேசாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு மட்டும்தான். எந்த காரணத்துக்காகவும் உன் படிப்பு கெட்டு போறதுக்கு நான் விரும்பல. என் கூட நீ பேசட்ட கூட ஒன்னும் இல்ல, நல்லா படிச்சா மட்டும் போதும். அனு, இப்பவும் ஒன்னும் கிட்டு போகல. என்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணணும்னா கூட ஷேர் பண்ணலாம். அனு பிரியா கிட்ட போய் ஈவினிங் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வரேன். ஏன்ஜு, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஒண்ணு என்ன, 9 கேளு. வினித் அண்ணா உன் கூட ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதை பத்தி உனக்கு கோவமே வரலையா? வரல? அது எப்படி வராம இருக்கும்? ஏன்னா உன் வினித் அண்ணா இப்ப குழப்பத்துல இருக்காரு. ஒரு பொண்ணு இத்தனை வாட்டி தானா போய் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு பிறகு கூட என்ன குழப்பம்? அவருக்குன்னு யாருமே கிடையாது, எனக்குன்னு அம்மா அப்பா பெரிய ஃபேமிலி எல்லாமே இருக்கு. பத்தாததுக்கு நான் வேற வீட்டுக்கு ஒரே பொண்ணு. வினித்துக்கு தமிழக்காவை தான் பேசியிருக்காங்க. அப்பவும் அவர் தமிழக்காட்ட ஃப்ரெண்டா தான் இருந்திருக்காரு, எந்த எதிர்பார்ப்புமே இல்ல. மேபி அவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடந்திருந்துன்னா எல்லாரையும் மாதிரி மாறி இருப்பாரு. அப்பவும் அவர் தமிழக்காவுக்கு ஃப்ரெண்டா தான் இருந்திருக்காரு. அவர் மனசுல இப்ப என்ன தெரியுமா ஓடிட்டு இருக்கு? என்ன, இவ வேற வீட்டுக்கு ஒரே பொண்ணு, இப்ப கரெக்ட்னு படியது கல்யாணத்துக்கு பிறகு கரெக்ட் இல்லைன்னு தோணும். அந்த டைம்ல எனக்கு தோணுனா ஒரு பிரயோஜனம் இல்ல. அதனால இப்பவே எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்காராம். எதுக்கு? நான் அவர் சிச்சுவேஷன் எல்லாம் புரிஞ்சுக்கணுமா? இதான் அவர் அப்படின்னு எனக்கு எல்லாம் தெரியணும். ஆனா அவருக்கு என்ன பிடிக்கும்? பூவைக்கு ஃபங்க்ஷன் இல்லைன்னா என்கேஜ்மெண்ட், இதுல ஏதாவது ஒண்ணு நடக்கிறது வரைக்கும் நான் மனசு மாத்தாம இருந்தா மத்த லவ்வர்ஸ் மாதிரி நடந்துப்பாரு. ஓஹோ, இதெல்லாம் அவர் வந்துட்டு சொன்னாரா? இல்ல, அது பிறகு அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். பிரியாக்கா, என்னக்கா நீ இந்நேரத்துல இங்க வந்திருக்க? கிளாஸ் இல்லையா? ஏக்கா, சைக்கிள் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். நல்ல படிப்பு இல்ல, அது பிறவியா 5 மார்க் எடுக்க முடியலையா? கனி, ஏக்கா சஞ்சய் அண்ணா கிட்ட சொல்லிடு, நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், கிளம்பிடுங்க. நான் கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நானா வந்துடலாம். அனு எல்லாம் இருக்கா? அனு இருக்குது, இருக்கட்டும் கனி. நீ நல்ல படிப்பு இல்ல,
ஏன் என்னாச்சு உனக்கு? 2 நாளாவே கனி இப்படிதான் இருக்க பாத்துக்கா. கேக்கா சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இல்லனாலே உனக்கு கிளாஸ் 4 மணிக்கு முடியும். எனக்காண்டிதான் நீங்க 4:30 வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. இன்னைக்கு 5:30 ஆயிரும்ல. வெயிட் பண்ணாதுங்க. எத்தனை மார்க் எடுத்த? என்ன எக்ஸாம்? மேத்ஸ் எக்ஸாம். 3 மார்க். சரி, நீ கிளாஸுக்கு போ. மறக்காம சொல்லிருக்கா? சரி. இவளுக்கு என்னாச்சு? நல்ல படிப்பா இல்ல 3 மார்க் எடுத்திருக்கா. கனிக்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆதி ப்ரப்போஸ் பண்ணியிருந்தான். ஆதியா? ஆமா, ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அது பிறகு எனக்கு எந்த பதிலும் வேண்டாம், நீ நல்லா படிச்சா போதும், நானும் படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டு அது பிறகு உங்க வீட்டில் வந்து நான் பேசலாம், அது வரைக்கும் நான் இப்போ சொன்னதை பற்றியெல்லாம் நீ யோசிக்காதன்னு சொல்லியிருக்கான். நல்லா தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். இதில் அவன் மூட் அவுட் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? நல்லா தான் 2 பேரும் பேசிட்டு இருந்தாவ அது பிறவும். ஆனால் திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி ஆதிக்கிட்ட போய் சொல்லியிருக்கான், இனிமே என்கிட்ட நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு எல்லாம். எதுக்கு சொன்னாலோ எனக்கு எங்களை தெரியும். நைட்டு ஆதி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான். பிறகு இவங்க தான் ஆதி அனுப்பின மெசேஜை முதல்ல பார்த்தாவ. இன்னைக்கு எப்படியாவது கனிக்கிட்ட பேசி என்ன நடந்துன்னு கேட்டுடலான்னு நினைச்சாரு. ஏற்கனவே இன்னைக்கு ஆதி வீட்டுக்கு போனேன்னு பிளான் பண்ணியிருந்தோமா, இனிமே அது கேன்சல். ஏன் நீங்க கிளம்ப வேண்டியது தானே? அதான் அவர் தங்கச்சிக்கு 5:30 வரைக்கும் கிளாஸ் உண்டாங்கள, 4:30 வரைக்கும்னாலே தனியா விட மாட்டாரு. இதுல அவ 6 மணிக்கு பஸ் பிடிச்சி 7 மணிக்கு வீடு போய் சேர்ந்தா விடுவாரா அவிய அண்ணே? எப்படியும் வெயிட் பண்ணி கூட்டு போவேன்னு தான் சொல்லுவாரு. அப்பனா 4 மணிக்கு கிளாஸ் முடியும், 5:30 வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுவேன். எப்படியும் அப்படிதான் சொல்ல போறாரு. அப்பனா நானே எங்க டாடிக்கு ஃபோன் பண்ணி 5:30க்கு வர சொல்றேன். இல்ல அஞ்சு, நீ கிளம்பு, நான் அப்படி கேண்டீன் லைப்ரரி அப்படின்னு டைம் பாஸ் ஆகும். எனக்கு ஒன்றும் இல்லை, நானும் வெயிட் பண்றேன். அப்பனா ஓகே. மதனாய் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு பழைய ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இந்த பேஷண்டோட இன்னைக்குள்ள ரிப்போர்ட் எங்க? கவிதா எடுத்துட்டு வந்ததான் கொண்டு வந்தேன். ஒரு தடவை பிரிச்சு எல்லாம் பார்க்க மாட்டீங்களா என்ன இருக்கு ஏது இருக்குன்னு? சாரி டாக்டர். என்கிட்ட கொண்டு வந்த மாதிரி பேஷண்ட் கிட்ட ஒருத்தர் ரிப்போர்ட்டை இன்னொருத்தட்ட கொடுப்பீங்க. இழுத்து மூடிட்டு அப்படியே போயிடலான்னு பிளான் தானா? சாரி சார், நான் இப்போ எடுத்துட்டு வரேன். ஒரு வேலையை கொடுத்தா கொஞ்சம் சீரியஸா இருக்காண்டாமா மர்லின். இதை கொண்டு போயிட்டு அந்த பேஷண்டோட புது ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். ஹலோ, ஏங்க சொல்லுங்க. குட்டிமா, காலையில ஒண்ணு கேட்டேல, அதை இப்ப குடுக்கலான்னு இருக்கேன். ஆ காலையில டைம் ஆயிட்டுலாம். என்ன கேட்ட? என்ன கொடுக்காம விட்டாரு? சஞ்சய், 5 இங்கதான் இருக்கா. நான் இருக்குன்னா அவர் கேட்கவே இல்லையே. அப்படியா? அப்பனா கண்டிப்பா கொடுத்துட வேண்டியதுதான். போன ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன். இருக்கா நீ? அவர் கேட்காததெல்லாம் சொல்லிட்டு இருக்க. ஹலோ, தரட்டுமா? லூசு, அவளாதான் ஸ்பீக்கர்ல போட்டு பேசினா. இப்ப என்னாச்சு அவளுக்கு? இப்ப சொல்லுங்க. டாக்டர் கிட்ட இவ என்ன கேட்டிருப்பா? என்ன தங்க, ஹெட்செட் மாட்டிட்டியா? அதான். இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன தெரியுமாங்க? என்ன வேணா இருந்துட்டு போட்டு, ஆனா காலையில நீ கேட்டதை தர முடியாம போயிட்டு பத்தியா? நான் எதுவும் கேட்கல, வாய் முடுங்க. இச்சு 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 கொடு, வச்சு 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 கொடு, ரைட்டா? ரைட்டு. ஏன் உனக்கு வேற வேலை இல்லையா? நீ என்ன கேட்டேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அவர் என்ன தராம விட்டாருன்னா எனக்கு புரிஞ்சு போச்சு. அதான் அந்த பிள்ளைக்கு புரிஞ்சு போச்சுலாம். அது பிறகு என்ன நீ பயந்துட்டு இருக்க? இந்த சாக்கு தைப்பாவேல பெரிய ஊசி, இனிமே அந்த ஊசியை வச்சுதான் வாயை கொறுத்து கட்டணும். நான் என்னத்துக்கு போன் பண்ணிருக்கேன், எதுக்கு போன் பண்ணிருக்கேன், என்ன ஏதுன்னு ஒண்ணு கேட்கறது கிடையாது. காலேஜ்ல இருந்துட்டு கேட்டதை தராதது ஞாபகம் வந்திருக்குன்னு நினைச்சேன். எங்களுக்கு வேற வேலை இல்ல. இந்த உங்க தங்கச்சி சைக்கிள் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாலாம். ஃபெயில் ஆகி படிக்கிறதெல்லாம் ஒரு பெருமை. அப்படியா? சரி, அந்த பெருமையெல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டு இருங்க. 5:30 வரைக்கும் கிளாஸ் இருக்கு. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு விடுவாங்களாம். நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், போயிருங்கன்னு சொல்லிட்டு போறா. சரி, உனக்கு ஏதாவது வேலை இருந்துன்னா காலேஜ்ல இரு, நான் 5:30க்கு போல கார் எடுத்துட்டு வரேன். அப்ப விக்கி அண்ணாட்ட என்ன சொல்ல போறீங்க? ஃபோன் பண்ணி சொல்றேன், முக்கியமான ஒரு வேலை, இனிமே ஒரு நாள் வரேன் அப்படின்னு. சரிங்க, அப்ப நான் கட் பண்றேன். ஒரு மாதிரி அழுத மாதிரியே பேசிட்டு போனா. சரி, ஃப்ரீயா அவள்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டதான் சொல்லுவா. அப்ப நான் வைக்கேன். ஆட்டுமா. என்னமே என்ன என்னைய பாத்துட்டு இருக்க? பெரிய இவளாட்ட ஸ்பீக்கர்ல போட்டு பேசின பத்தியா? இப்படிதான் என்னத்தையாவது பேசி வைப்பாருன்னு தெரியல. ஓ ஆளுகிட்ட இந்த வினித்தை எப்படியாவது கொஞ்ச நாள் டியூஷனு கூடணும். விடு, எங்களுக்கு என்ன? ஒய்ஃபுக்காக காலேஜ் வாசல் முன்னாடி காத்திருக்கதும் ஒரு சுகம்தான். 4 மணிக்கு கிளாஸ் முடியும் இவளுக்கு. ஒருத்தன் வந்து காவலுக்கு நிப்பான், அவன் துணைக்காவது சீக்கிரமா வெளியே போய் நிப்பான்னு தோணுதா பிள்ளைக்கு? டாக்டரே, என்ன கல்யாண பொண்ணு வந்துட்டீங்களா? ஆமா, வாயாலே சொல்லுங்க. சட்டப்பட்டுன்னு பெரியவியெல்லாம் சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்துறாதுங்க. இவ விட்டா இப்பவே அவர் கூட ஓடிடுவா போல இருக்கு. ஓடதுக்கு அந்த ஆளு கூட்டு போனோம்ல. அஞ்சு, உங்க டாடி வருவாங்களா கூட்டு போறதுக்கு? ஆமா சஞ்சய், போன் பண்ணி 5:30க்கு வந்தா போதான்னு சொன்னேன். இனிப்ப வந்துருவாரு. இவ போயிட்டாலோ?
இல்ல இல்ல இனிமேதான் வருவா. நாங்க கிளம்பிட்டு இருக்கும்போது ரீட் டெஸ்ட் எழுதி பேப்பர் கொடுத்துட்டு இருந்தா. கனிக்கு என்ன பிரச்சனைன்னு 2 நாளைக்குள்ளாடி தெரிஞ்சிடணும் பிரியா. ஆமா, முகத்தையும் உருன்னு வச்சுட்டு ஒரு மாதிரி தான் இருக்கா. பிரியா, கனி வாரா பாரு. கனி, என்ன உங்களை முன்னமே வீட்டுக்கு போக சொன்னேன்ல, போலியா நீங்க? நீ எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? நல்ல கேளுங்க அண்ணே, காலையில இருந்து அவள்கிட்ட நாங்க இததான் கேட்டுட்டே இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பஸ்ல வரேன். இங்க பாரு, இந்த ஒரே வார்த்தையில பதில் சொல்லி வேலையெல்லாம் வச்சிருக்காத. இங்க யாரு போலாம்? இல்ல, நான் பஸ்ல வரேன். கனி, இது வரைக்கும் உன்கிட்ட நான் கோவப்பட்டது இல்லையே. எனக்காண்டிதான் அனு பாஸ் ஆனதுக்கு பிறகு கூட கிளாஸுக்கு இருந்தா, அதனால நான் அவ கூடலே வரேன். ஒன்னும் இல்ல, அவ வீட்டுல ஒன்னும் சொல்ல மாட்டாவ. அவ ஸ்டாப்ல இறக்கி விட்டுடலாம். அனு எங்க கூட வந்தா மேம் திட்டுவாங்களாம். அதெல்லாம் ஒண்ணும் திட்ட மாட்டாங்கக்கா. மூஞ்சை இப்படியே வச்சுக்கா. என்ன பிரச்சனை, எதனால இப்படி இருக்குன்னு சொன்னாதானே எங்களுக்கு புரியும். ஒண்ணும் இல்ல. ஏன் ஏன் நீங்க யாரும் இது வரைக்கும் ஃபெயில் ஆனது கிடையாதா? பாத்துக்கா, இப்படிதான் எடக்கு மடக்கா 2 நாளா என்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கா. நல்ல வாங்கி கேட்ட போறா பாத்துக்க சொல்லிட்டேன். எதையோ மறைக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க. ஏக்கா, இவளா போய் யாருக்கிட்ட இனிமே பேச மாட்டேன்னு சொன்னா, அப்ப இவன் நல்லா படிச்சிருக்கணும் தானே. சுருளி ஏதாவது சொன்னாலான்னு கேட்டா இல்லைங்க. ஒரு பிரச்சனை இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்களா தான் மனசெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்குவியா? கனி, உனக்கு இன்னைக்கு ஒரு நைட்டு தான் டைம். நாளைக்கு காலையில நீயா நார்மல் ஆயிருக்கணும். அப்படி இல்லையா என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லியிருக்கணும். 2 முடியலையா இனிமே என்ன அண்ணன் எல்லாம் கூப்பிடாத. உங்க டாடி வர்றதுக்கு லேட் ஆகுமா? இல்ல, நீங்க கிளம்புங்க, இப்ப வந்துருவாங்க. இன்னைக்கு இந்த டாக்டர் கிட்ட இருந்து நல்ல திட்டு வாங்கிட்டேன். ரிப்போர்ட்டை மட்டும் வினிக் டாக்டர் கிட்ட மாட்டி கொண்டு கொடுத்துருக்கணும். உன்னை இன்னைக்கு ஓட விட்டுருப்பாரு. நம்ம நிலைமைய கண்டியா, இந்த வினிக் டாக்டர் இருந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைச்சோம். எப்படி தெரியுமால இன்னைக்கு தப்பிச்சிருக்கேன். அவருக்கு போனுக்கு ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆளு போன் பண்ணாவ. ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆளா? ஆமா, ஒய்ஃப்னு தான் ஸ்கிரீன்ல வந்து. ஆனா கொழுப்ப பத்தியா போன் வந்ததும் அவரே என்கிட்ட வெளியே போய் வேற ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. எப்படியோ தப்பிச்சேன் கண்டியா. எனக்கு திட்டு கிடைக்கும் போது அவங்க ஒய்ஃபுக்கு மூக்கு வேர்த்திருக்கு. என்னை காப்பாத்துறதுக்குன்னே போன் பண்ணிருக்காவ பத்தியா. இந்த ஆளு எங்க போறாரு கிளம்பி? சிஸ்டர், டாக்டர், அர்ஜென்டா வெளியே போனோம், கொஞ்சம் லேட் ஆகும். சஞ்சய் வேற இல்ல. அவங்க ஒய்ஃப் கொண்டு விட்டுட்டு வந்துருவாங்களா? இல்ல அவன் இன்னைக்கு வரமாட்டான். நீ நான் வர்றது கொஞ்சம் நேரம் ஆகும், அது வரைக்கும் சமாளிச்சுக்கோங்க. இல்ல டாக்டர், 6 மணிக்கு பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க இல்ல? ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவேன். ஓகே டாக்டர். ஒரு 30 நிமிஷம் மட்டும் பாத்துருங்க, அதுக்குள்ளாடி வந்துடுறேன். என்ன ஒரு அதிசயம். இல்ல 3 செகண்ட் கூட தவற விடாம கரெக்ட் டைமுக்கு சீட்ல இருப்பாருல. இந்த ஆளை தேடி அடிக்கடி அந்த பொண்ணு வரும்போதே நினைச்சேன். என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச? இந்த ஆளு காதல்ல விழுந்துட்டாருன்னு அப்பட்டமா தெரியுது. ஆனா நீ இருக்க பத்தியா, 1/2 மணி நேரம் வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னாரு. அதுக்குள்ளாடி நீயே கதை கெட்டு. நீ வேணா பாரு, இந்த ஆளு ஏதோ பொண்ணு பார்க்க தான் போறாரு. சுனாமியே வந்தாலும் அவரோட விசிட்டிங் டைம்ல கரெக்டா சீட்ல இருப்பாரு. இன்னைக்கு பாத்தியா 1/2 மணி நேரம் தாண்டி வரேன்னு சொல்லிட்டு போகுது. வரும்போது நீ வேணா அது கிட்ட போய் நின்னு பாரு. எதுக்கு வேணா பாரு, இந்த ஆளு பெர்ஃபியூம் யூஸ் பண்ணவே மாட்டாரு. ஆனா அன்னைக்கு டிஃபன் பாக்ஸையும் தூக்கிட்டு வந்ததுல ஒரு பிள்ளை வாசல்ல வரும்போதே அதுதான் வருதுன்னு தெரியும். அந்த ஸ்மெல் மட்டும் இந்த டாக்டர் மேல வந்தது. அந்த பிள்ளை பார்க்க தான் போயிட்டு வராரு. இதுல ஷாக் என்னன்னா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு தான் வரியா இல்லனா சிபிசிஐடி வேலை பார்க்க வரியான்னு தெரியல. இதெல்லாம் ஜிகே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. மேம், எதுக்கு கூப்பிட்டீங்க? ஆதியை வேற கூப்பிட்டுருக்கீங்க. வா ஆதி. இதுக்கு கிளாஸ்ல முடிஞ்சதுக்கு பிறகு கூப்பிட்டுருக்கா? உங்க 2 பேருக்கு நடுவுல எதுனா பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் இதை கேட்கறதுக்கு கூப்பிட்டேன்? நான் கேட்கன்னு தப்பா நினைக்காத. இந்த காலேஜ்லயே நீ ரொம்ப நேரமா பேசுற ஒரே பையன் ஆதி மட்டும்தான். ஆதியால உனக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லு கனி, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல மேம். எக்ஸாம் ரீடெஸ்ட் எழுதி கொடுத்துட்டோம்ல. எழுதி கொடுத்துட்டேன். ஆனா நீ 2 நாளா இப்படியே தான் இருக்க. அதான் கேக்கேன், ஆதியால உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேக்கேன். ஒரு பிரச்சனை இல்ல மேம். இல்ல இவ்வளவு படிக்க பிள்ளை இன்னைக்கு மேத்ஸ்க்கு 3 மார்க் எடுத்திருக்க. என்ன பிரச்சனைன்னு ஒழுங்கா சொல்லு. அப்படி இல்லையா நாளைக்கு உங்க அம்மாவை கூட்டு வந்துரு சொல்லிட்டேன். அம்மாவையா? அத்தை, ஏன் உனக்கு? சைக்கிள் டெஸ்ட்ல ஃபெயில் ஆனதுக்கெல்லாம் வீட்ல இருந்து வர சொல்லிய. டெய்லி என்ன யூஜி பிள்ளைங்களுக்கு சைக்கிள் டெஸ்ட் வைக்கிறீங்க? அவதான் ரீடெஸ்ட் எழுதி கொடுத்துட்டா எல்லாம். வீட்ல இருந்தெல்லாம் வர சொல்லியா? இனிப்பு வீட்ல உள்ளவங்க எல்லாம் எப்படி பயப்படுவாவ? படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னா படிக்க மாட்டாவ. அதுக்காண்டி கிளாஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி டெய்லி ஹாஃப் அன் ஹவர் ஒரு எக்ஸாம், அவ்வளவுதானே? பாரு, அவளுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நான் தான் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒரு நாள் அவ சைக்கிள் டெஸ்டுக்கு 1 மார்க் குறைஞ்சது கிடையாது. இன்னைக்கு 3 மார்க் எடுத்திருக்கா. அஜய் வந்து வாழ்த்து சொல்ல வந்திருக்கான். ஸ்டாஃப் ரூம்ல வந்து ஸ்டாஃப் எல்லாம் பேசிட்டு இருக்காவ. ஃப்ரண்ட் பெஞ்ச்ல இருந்துட்டு கனிஷாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சும்மா அழுத மாதிரியே இருக்கானு. கேட்டு பாரு, இன்னைக்கு அவ ஒரு கிளாஸ் கவனிச்சது கிடையாது. நேத்துல இருந்து இப்படிதான் இருக்கா. நேத்து வீட்டுக்கு போன உடனே அனுட்ட கேட்டாச்சு என்ன பிரச்சனைன்னு. அவ சொல்ல, மம்மி நானும் அவள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கேன், என்னன்னு சொல்ல மாட்டேங்க. இல்ல இந்த காலேஜ்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். வாங்கிட்ட ஒரு பிள்ளை பேசினாலே அந்த பிள்ளைக்கு ஆபத்து தான். இதுல இவ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கா.
காலேஜ்ல இருக்க நமக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. நாளை பின்ன எதுனா ஆனா அதனால வீட்ல உள்ளவிய வரட்டு. பேசியதுல ஒரு தப்பும் இல்ல. என்ன கனி கூட்டு வரியா? அப்படி இல்லனா என்ன நடந்துன்னு சொல்ல போறியா? ஒண்ணும் நடக்கல மேம். தலைவலியா இருந்தா அத மேக்ஸ் பார்க்க முடியல வீட்ல போய். நேத்துக்கு நான் போர்ட்ல சால்வ் பண்ண ப்ராப்ளம் ஒரு வாரம் தாண்டி நீ போர்ட்ல அத சால்வ் பண்ணனும் சொன்னாலும் உன்னால சால்வ் பண்ண முடியும். ஆனா நேத்துக்கு நான் கிளாஸ் எடுத்தத கூட நீ கவனிக்கல. அதனால தான் ஃபார்முலா மட்டும் எழுதி வச்சிருந்த. நான் அம்மாவை கூட்டி வரேன். அனு எனக்காண்டி வெளியே வெயிட் பண்றா. நான் வரேன். நைட்டு எப்படியாவது சஞ்சய் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி மேம பார்க்கறதுக்கு சஞ்சய் அண்ணனே கூப்பிடணும். ரேணுக்கா சொன்னதை ஆதிக்கிட்டேயோ சஞ்சய் அண்ணகிட்டயோ சொன்னா கண்டிப்பா ரேணுக்கா ஸ்டடீஸ் இதுல அஃபெக்ட் ஆகும். ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அட்மிஷன் கொடுத்துருக்காங்க. சஞ்சய் அண்ணனாவது அவங்களும் பொண்ணுங்கிறதுனால ஆன் பண்ணிட்டு விட்டுருவான். ஆதிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா ரொம்ப பிரச்சனை பண்ணுவாரு. என்னடே காலேஜ் பக்கம் வந்திருக்க? மறுபடியும் படிக்க போறியா? சும்மா இந்த வழியா வந்தனா, அதான் நீ நிக்கிறத பார்த்தேன், பார்த்துட்டு போலாம் அப்படின்னு வந்தேன். என்னைய பார்த்துட்டு போலான்னு. என்னை ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாக்குறது காணாதா? ஆமா, என்னைய பார்க்கறதுக்கு நான் 6 அடி உயரம் கொண்ட ஃபிகர் பத்தியா? போலாம். அதானே. எங்க போயிட்டு இருக்கேன்னு சொல்லு. ஹாஸ்பிட்டலுக்கு தான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போறியா? ஒரு நாள் இவன்ட்ட நம்ம இவ்வளவு கேள்வி கேட்கமா? நான் அந்த வழியா தான் போயிட்டு இருக்கேன். வரீங்களா? வேணா உங்களை கொண்டுடேன். அவங்க எல்லாரும் கார்ல தானே போவாங்க. ஏமாமா ம், அஞ்சு வீட்டுக்கு அந்த பக்கம் போனோம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பக்கம் போனோம். இவர் என்னடானா ஹாஸ்பிட்டல் போற வழியில இறக்கி விட மாதிரி பேசாரு. இப்பதான் பேசிட்டு இருந்தேன். கனிக்கு 5:30 வரைக்கும் கிளாஸ் உண்டான். பிரியாக்காண்டி 5 வெயிட் பண்றாங்களா அப்படின்னு. அவங்கள பார்க்க தான் வந்திருக்கான். இதை கேட்டா நம்மள்ட்ட ஒத்துக்கிடுவானா? வரீங்களா? இல்ல இல்ல, நீங்களே ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமா போயிட்டு இருக்கீங்க. இது அதை விட டியூப்லைட்டா இருக்கு. பரவாயில்ல, போற வழிதானே. இல்லங்க, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? டாடி வர சொல்லிட்டேன். டாடி என்னமா 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. லூசு, ஏண்டி அவர் தான் கூப்பிடாருலாம், நல்ல சான்ஸ் ஏறிப்போம். அவரே அவசரமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல் எந்த பக்கம் இருக்கு? உன் வீடு எந்த பக்கம் இருக்கு? லூசு, ஒன்னு கூட்டு போறதுக்கு தான் வந்திருக்காரு. நிஜமாவா? ஆமா, நானும் அந்த வழியாவே வரேன். இல்ல உங்க டாடி வருவாங்க. இல்ல இல்ல, டாடிக்கு நானே கால் பண்ணி சொல்லிடுறேன். என் கூடல வரீங்கண்ணா? ஃப்ரெண்டு கூடால வரேன்னு சொல்லி போதுமா? உங்க கூடாலே வரேன்னு சொன்னாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்ல ஃப்ரெண்டு கூடாலே வரீங்கன்னு சொல்லுங்க. பாத்தீங்களா சிஸ்டர், நீங்க கூட என்னைய பார்த்து சிரிக்கீங்க. அது பிறகு என்ன, என்ஜாய். என்ன டாக்டர், என்ன கூட்டு போறதுக்கு தானே வந்தீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, ஹாஸ்பிட்டல் போற வழியில இறக்கி விடலான்னு தான் வந்தேன். ஹாஸ்பிட்டல் அந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கமா எப்ப மாத்துறாங்க? இப்ப என்ன, எங்க இருந்து ஏத்தனோ அந்த இடத்துல கொண்டு இறக்கி விட்டுறட்டான். இல்ல இல்ல இல்ல, புற வாய் முட்டு வாங்க. வாயை மூடிட்டெல்லாம் என்னால வர முடியாது. இப்பயாவது உங்க மனசுல நான் தான் இருக்கேன்னு சொல்லிருங்க. அப்படியெல்லாம் யாரும் இல்ல என் மனசுல. இல்லாம தான் பைக் எடுத்துட்டு வந்தீங்களோ? அது சும்மா ஒரு இடத்துக்கு போறேன், போற வழியில தெரிஞ்ச பொண்ணு நிக்கா, நம்மள அந்த வழியா தானே போறோம், அப்படியே கொண்டு விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தேன். முழுசா நினைச்ச பிறகு கூட முக்காடி கேக்குது பாத்தீங்களா? அப்படியா? உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல. வா எடுத்த போய். ஆமா, உங்களை கொண்டு விடுறதுக்கு தான் வந்தேன். இப்ப என்ன அதுல? அப்ப உங்க மனசுல நான் இருக்கேன் தானே அர்த்தம்? அதெல்லாம் எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா எனக்காண்டி காலேஜ் கட் அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் வந்தீங்க எல்லாம், நானும் ரொம்ப ஓவரா பண்ற மாதிரி இருந்து. தெரியுதா தெரியுதா தெரியுதா? ஆமாமா தெரியுது. இப்பயாவது நான் விட்டுட்டு எல்லாம் போக மாட்டேன் நம்பிக்கை வந்தா? வந்துச்சு. அப்ப நான் இனிமே நம்ம லவ்வர்ஸ் தானே? நீங்க எப்பவுமே இப்படிதானா? ஃப்ரண்ட்ல சிரிச்சாலாம் பின்னாடி திரும்பும்போது முறைக்குது, கண்ணாடி அழகா காட்டி கொடுக்குது. குடுக்கம். முன்பே வா என் அன்பே வா, ஊனே வா உயிரே வா, முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவா. கேட்டேன் என்னை நாளே நெஞ்சம் சொன்னதே, முன்பே வா என் அன்பே வா, ஊனே வா உயிரே வா, முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவா. எல்லாரும் இது போல ஒண்ணா சேர்ந்து இருந்து பேசி எப்படி நாளாவது? 2 நாள் அப்படியே லீவு போட்டுடலாம்ல. சொந்த ஆஸ்பத்திரியில யாரை கேட்டுக்கிட்டு லீவ் எடுக்கணும்? லீவ் தேவைப்பட்டனா லீவ் எடுக்க வேண்டியதானே? பாட்டி, நாளைக்கு போக மாட்டேன். அது பிறகு முக்கியமா 2 ஆபரேஷன் இருக்கு, கண்டிப்பா போய் தான் ஆகணும். அப்பா சொல்லு சச்சு.
சஞ்சய் ப்ரோவும் வந்திருக்காங்க, பிரியாவும் இங்க தான் இருக்கா, மாரி சாரா எல்லாரும் இங்க தானே இருக்கோம். பேசாம ஒரு நாள் வெளியே டூர் மாதிரி போயிட்டு வரலாம்ல. ஆமா சஜு, நானும் சொல்லலான்னு தான் இருந்தேன். எல்லாருக்கும் சம்மதம்னா ஒரு நாள் குடும்பத்தோட போயிட்டு வந்துருவோம். இந்த குட்டி எனத்துக்காக வந்த நேரத்துல இருந்தே அது மடியில படுத்திருக்கு. எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காவ. இந்த ரோஹித்துக்கு வந்தாதான் என்னவா, அவர் கூடால இல்லாம எப்படி நமக்கு இருக்கு, அவர் மட்டும் எவ்வளவு ஹாப்பியா அங்க இருக்காரு. ஏ எலி, என்னாச்சு? கேட்டியமக்கா, கதை தெரியுமா? உன் கல்யாணம் முடிஞ்சு விருந்தெல்லாம் முடிச்சுக்கண்டியா, ஒண்ணு இங்க இருந்து கொக்கரிச்சிட்டு போச்சு பாத்துக்கா. இனிமே இந்த வீட்டு வாசப்படியே நான் மிதிக்க மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் என் புருஷன் வீடு தான் எனக்கு நிலைக்குன்னு சொல்லிட்டு போச்சு. ஆளா வந்து கிடக்கு பாரு. நானும் நினைச்சேன் கொஞ்சம் சூடு சொரணை எல்லாம் இருக்கும், குறைஞ்சதுக்கு ஒரு வருஷத்துக்காவது இந்த வீட்டு படியில கால் எடுத்து வைக்காதுன்னு நினைச்சேன். கொஞ்சம் வேலை வெக்க இருக்காதா? நான் வேற போலீஸ்காரன் பொண்டாட்டிக்கு சூடு சொரணை எல்லாம் உண்டுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவ சும்மா இருந்தாலும் அவளை சும்மா இருக்க விட மாட்டியேல. எடி, உனக்கு எள்ளு போல சூடு சொரணை இருக்காடி. என்ன காணலாம், இனிமே இந்த வீட்டு வாசப்படி நான் எடுத்து வைக்க மாட்டேன்னு சொன்னா குறைஞ்சது ஒரு வருஷத்துக்காவது சத்தப்படாம மாப்பிள்ளை வீட்டுல இருக்கலாம்லடி. கிளவி, நான் ஏன் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன்? எடி, அன்னைக்கு உன் அப்பங்காரன் வீட்டுல நின்று தானே சொன்னேன் இனிமே இந்த வீட்டு படி ஏற மாட்டேன்னு. பாட்டிமா, சாரா சொல்லது தண்ணியில எழுதுறது மாதிரி. என்ன எலி, நான் சொல்லது சரிதானே? இந்த கிளவி கூடல கடந்து நீங்களும் ரொம்ப ஓவரா வாலாட்டாதுங்கண்ணா. ஆனா கிளவி, நான் ஒரு பியாச்சுக்கு சொன்னே வர மாட்டேன்னு அந்த ஆள பெயரனா நீ நினைச்சிருக்க பத்தியா? ஏடி, அப்படி இல்லாட்டி எனக்கு வீரவசனம் பேசிக்கிட்டு போன இந்த வீட்டு படியே ஏற மாட்டேன்னு சபதம் இல்லாட்டி விட்டுட்டு போன. சாரா மக்களே, ரோஹித் ஏன் வரல? பாவம், அந்த பிள்ளை கண்ணுல காண விடுவாளா? நல்ல ஒரு குழந்தைய இது தலையில கட்டி வச்சுட்டமே. கிளவி, நானே கோவத்துல இருக்கேன், ஏதாவது பியாசி வாங்கி கட்டிட்டு போயிடாத சொல்லிட்டேன். சாரா, ரோஹித் வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், ஏன் வரல அவரு? அதான் மக்கா நான் சொல்லல, வீட்டுல ஒரு நேரம் அந்த கண்ணுல காண விட மாட்டா. அதான் அவ இங்க வந்தாளா, அது சந்தோஷமாட்டாவது ஒரு வாரம் அங்க இருந்துட்டு போட்டு. கிளவி, வியானேனா பாரு, நாளைக்கு காலையில அவ எங்க வந்து நிப்பாவ. ஏன் தெரியுமா இன்னைக்கு வரையில? ஏன் குட்டி, அன்னைக்கு இங்க வர மாட்டேன்னு சொன்னேல, மாறி இந்த வீட்டுக்கு வந்தேனா இன்னொன்னு செஞ்சுட்டு தான் வருவேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அதான் உனக்கு எலி மருந்து வாங்கி விஷத்தை வச்சு கொன்னுகிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன்னு சொன்னோம்ல. அதான் என் புருஷன் உனக்கு எலி மருந்து வாங்க போயிருக்காரு. எனக்கு வாய்க்கு ஒரு குறைச்சல் இருக்கா, அதான் சுண்டக்க கொடுத்து வெண்டக்க வாங்கி கட்டியதுன்னு சொல்லியது இதுதான். மத ரோஹித் கிட்ட சொல்லி இந்த கிழவிய 4 நாள் உள்ள தூக்கி போடணும். சாரா, எப்படியாவது அத்தான வர சொல்லிட்டி. வருவாவ, நீ வாய முடிக்கிட்டு இரு. அவள அக்கறைனா எல்லாரும் சேர்ந்து போய் வெத்தல பாக்கோட அந்தால கூப்பிடுங்க. எரிச்சலா வருது. எடி, எப்ப நீ இங்க வந்தாலும் உன் கூடால அவன வருவாரு. எதுனா தப்பு செஞ்சியா? ஆமா, பொல்லாத தப்பு. பெரிய என்ன இந்த ஆளுக்கு போய் கட்டி வச்சிட்டியா பத்தியலாம்? சாரா, இப்படி எல்லாம் பேசாத பத்துக்கா. ஏமா, நீனே நல்ல கேளு. பிரியாக்கு டாக்டருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி எத்தனை நாள் ஆகுது? அன்னைக்கு அக்ஷயாக்கு அம்மா இருக்காங்கல்ல, நானும் ரோஹித்தும் பொட்டு வைக்க போகும்போது கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுது, என்னமோ குழந்தை கூட இல்ல, நீலாம் நல்ல வாழ போற அவங்களுக்கு பொட்டு வைக்கலாமான்னு கேட்டது. அப்படியாட்டி மக்கா கேட்டா உன்கிட்ட? எங்கள்கிட்ட நீ இதை சொல்லவே இல்ல. எலி, அதான் அன்னைக்கு ஸ்டேஜ்ல இருந்து அழுதுட்டு ஓடுனியா? இப்ப இது கதையே இல்ல. உடனே நீங்க வரைச்சு கட்டிட்டு வராதுங்க. அது பிறகு மண்டபத்துல இருந்து பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு போய் என்னை வீட்டுல கொண்டு விட்டாரு. இப்ப 1/2 மணி நேரத்துல வார சாரான்னு சொன்னாரு. எம்மா, அங்க போய் யுத்தம் தான் நடத்திருக்காரு. வீட்டுல போயாட்டி அவி அத்தைட்டையா? ஆமா, பத்தாததுக்கு சும்மா ஒரு வாரத்துல அந்த பிள்ளை இருந்திருக்கு. யார்டி? அதான் அக்ஷயா. அதுக்கு கையில இருந்து போனை வாங்கி உடைச்சிருக்காரு. இதெல்லாம் நடந்துதா? எவ்வளவு நாள் ஆகுதுங்கண்டியா? அந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் வந்து போன் வாங்கிதாங்கத்தான் கேட்டுட்டே இருக்கு. அவருக்கு தோணும் போது வாங்கி கொடுப்பாரு. வாங்கி கொடுக்கலன்னா ஏதாவது காரணம் இருக்கும். நீ அதுல போய் ஏதாவது மூக்க நுழைச்சியா? எம்மா, அடுத்த நாளே போனை வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு அந்த பிள்ளை கையில கொடுக்கலாமா? கொடுக்காம அவர் பாட்டு குளிச்சு வச்சிருக்காரு. 3 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன், அவள்கிட்ட கொண்டு போனை கொடுத்தேன். லூசா சாரா நீ? ஏன்? அவர் எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்காரு, அடுத்த நாளே வாங்கி அந்த பிள்ளைகிட்ட கொண்டு கொடுக்கலன்னா ஏதாவது அர்த்தம் இருக்குன்னு தெரியாண்டாமா உனக்கு? இவளுக்கு மண்டை ஃபுல்லா கரைச்சையில இருக்கு. எடி, உனக்கு துணையா நின்னுருக்காருல, வாங்கி வச்சதான் என்ன யாருன்னு ஒரு தடவை போன் பண்ணி கேட்டிருக்கலாம் இல்ல, என்னத்துக்கு வாங்கி வச்சிருக்கே நான் எடுத்து கொடுக்கலாமான்னு. எம்மா, அந்த பிள்ளை டெய்லி வந்து கேட்டுட்டே இருக்கு. பாவம் இல்ல. எடி, அந்த காலத்துல எல்லாம் நாங்க வீட்டுக்காரருக்கு தெரியாம ஒண்ணு செய்ய மாட்டோம். அந்த காலம் அப்படிப்பட்டது. ஆமா, அந்த காலம் அப்படிப்பட்டது, இந்த காலம் இப்படிப்பட்டது. எடுத்து கொடுத்துட்டேன், சாரியும் கேட்டுட்டேன். எம்மா, ஒரு வாரம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு சபதம் விட்டுட்டு போயிருக்காரு. ஒரு வாரம் தானே டி? சாரா, என்ன மக்களே, இதுக்குதான் உன் தங்கச்சியை வந்து கூட்டு போன்னு சொன்னாரா? அங்க பாரு, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது கோபம் வராது. எவ்வளவு பெரிய விஷயம் நீ பண்ணிருக்க, ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. நீங்களும் இனிமே குடும்பத்தோட சேர்ந்து உபதேசம் பண்ண வராதுங்க. ஆனா கிழவி வரும்போது எலி மருந்து வாங்கிட்டு தான் வருவாரு. வேணா பாருங்க, நாளைக்கு காலையிலேயே சாராவை தேடி அலறி அடிச்சுக்கிட்டு வருவாரு. இம்மா, நீ இப்படி முறைச்சிட்டே இருக்கிறதுக்கெல்லாம் தேவையே இருக்காது. நாளைக்கு என் புருஷன் என்ன தேடி வராட்டா, என் பேரை நான் மாத்திக்கிட்டேன். ஏடி, 10ஆம் கிளாஸ்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கட்டா, என் பேரை மாத்திக்கிறேன்னு சொன்னேன். பேரை மாத்தினேடி? பரவு 12ஆம் கிளாஸ் படிக்கச்சுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கட்டா, என் பேரை நான் மாத்திக்கிறேன் கிளவின்னு சொன்னேன். அது பிறகு இந்த ஜென்மத்துல நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ண மாட்டேன், அப்படி கல்யாணம் பண்ண என் பேரை மாத்திக்கிறேன்னு சொன்னேன். மாத்தினேடி? வாய் மட்டும் தான் உண்டு, வேற என்ன செய்வாவ? எம்மா, வாய்ப்பு கிடைச்சுன்னு சொல்லிக்கிட்டு துள்ளிட்டு வராதுங்க.
உங்க எல்லார்கிட்டயும் சவால் விடியும் வேணா பாருங்க. அன்னைக்கு இந்த வீட்ல இருந்து போகும்போது நான் என்ன சொன்னேன்? இந்த கிழவிக்கு எலி மருந்து வாங்கிட்டு தான் வருவேன்னு சொன்னனா? இன்னைக்கு நைட்டு எப்படி? இன்னைக்கு நைட்டு என்ன சண்டை போட்டாலும் சாரா அங்க இல்லாம அவர் அங்க இருந்துட மாட்டாரு. அலறி அடிச்சுக்கிட்டு எலி மருந்தே வாங்கிட்டு வராட்ட என் பியார நான் மாத்திக்கிட்டேன். வாயை கண்டியா கெட்டி கொடுத்த பிள்ளை மாதிரியே பேசு. கிழவி நீனா இந்த வீட்டுக்கு வாழ வந்தவதான் பாத்துக்கா. ஏட்டி உங்க சண்டையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அத்தனை வர சொல்லிட்டு டூருக்கு போலாம். இங்க பாரு, அந்த ஆளு என்கிட்ட ஒரு வாரம் பேசாம இருந்தா நான் 3 வாரம் பேசாம இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். முத நாளே பேசுங்கன்னு காலை விழுந்துருப்பேன். எலி மருந்து கன்ஃபார்ம்.